இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டம் பேங்க்கினுடைய ரிவ்யூ தான் பார்க்குறோம். இதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது, என்னுடைய கன்க்ளூஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதனுடைய பாசிட்டிவிட்டி பார்த்திங்கன்னா, இவங்க 1% இன்ட்ரெஸ்ட் ஜூன் 2009 கொடுத்துட்டு வராங்க. இப்போ இந்த பேங்க்கில் பார்த்திங்கன்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே 1 மந்த் ஆகுது. எனக்கு ரெஃபரல் பண்ணவர் அவரே கம்சேகம் 3-4 மந்த்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ ஒன்று பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நவம்பர் 2019 இந்த பேங்க்கை பற்றி. இந்த பேங்க் இவங்க ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா ஃப்ராடாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்போ? நவம்பர் 2019. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜூலை ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 மந்த்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அவர். ஸோ அப்போலேருந்தே இவங்க நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ஏதோ ஒரு மூலயமா அவங்களுக்கு இன்கம் வருது, அதெல்லாம் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மெயின் அட்வான்டேஜ். இது வரைக்கும் இவங்க எந்த ப்ராப்ளமில் கொடுத்துட்டு வராங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இவங்க லோன் கொடுக்கறதாகவும் அது 1.6% ஆகும். லோன் ஃபீஸ் $155 ஆகும் இவங்க சைட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மூலயமாவும் எங்களுக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்குது, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ அதான் அதனுடைய டீட்டெயில்ஸ் இது. ஸோ மேக்ஸிமம் டேர்ன் ஆஃப் த லோன் இஸ் 30 days. ஸோ பர் டேக்கு பார்த்திங்கன்னா 1.6% இவங்க பார்த்திங்கன்னா லோன் கொடுக்கறதா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன் மூலயமா வரக்கூடிய வருமானத்தை நாங்கள் யார் டெபாசிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பதாக இவங்க சொல்லிட்டு வராங்க. பட் அதுக்கான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இவங்க அட்டாச் பண்ணல. ஸோ பட் இது ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் ப்ரூஃப் கிடையாது. ஓகேங்களா? இது பாசிட்டிவ் தான், பட் ஆனால் ப்ரூஃப் கிடையாது. ஓகேங்களா? இது அப்போ நியூட்ரலான ஒரு விஷயம். ஸோ செகண்ட் பாயிண்ட். இன்னொரு இன்கம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஆட்டம் பேங்க் இன்டர் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இன்கேஸ் நீங்கள் ஆட்டம் பேங்க் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஆட்டம் பேங்க் வச்சுருக்காரு, அவருக்கு நீங்கள் பைசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதுக்கு 0.15% இவங்க பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வாங்குகிறாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது. ஸோ இதன் மூலயமாகவும் அவங்களுக்கு இன்கம் வரதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஆனால் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த அளவுக்கான இன்கம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இங்கே 0.15% தான். ஸோ அதனால் இது இந்த விஷயத்தையும் இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஓவரால் கான்செப்டில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயந்தான். நம்பர் 3 பாயிண்ட். நம்பர் 4th பாயிண்ட் பார்த்திங்கன்னா, லீகல் கேரண்டி ப்ரொவைடட் பை பிரிட்டிஷ் லா அண்ட் ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் பை பிரிட்டிஷ் LOYDS பேங்க் PLS. ஸோ சம்திங் அவங்க சொல்கிறாங்க இது ஒன்று. ஸோ அது மூலிமா இன்சூரன்ஸும் நாங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணுறோம். கேரண்டி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் லா. ஸோ இதெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இவங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இது அவங்க வெப்சைட்டில் அவங்க சொல்கிற FAQலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ இந்த 4th பாயிண்ட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட் தான். பட் ஆனால் டாக்குமெண்ட் எதுவும் அவங்க ப்ரொவைட் பண்ணாதால் இது ஆக்சுவலாக நம்ம நியூட்ரலாக தான் நம்ம இது நினைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் பார்த்திங்கன்னா எனி டைம் வித்ட்ராவல்ஸ். ஸோ இது மெயின் இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஸோ எப்போ வேணால் நம்ம ஃபண்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் அவங்க கொடுக்கல. இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது டோட்டலாகவே நம்ம ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இது வரைக்கும் கொடுத்துட்டு வராங்க. நானும் வித்ட்ரா பண்ணியிருக்கேன், என்னுடைய கிளைண்ட்டு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, அப்ளைனரும் அவங்களும் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, வித்ட்ரா ஆகுது. ஸோ அந்த ஆண்டம் பேங்க்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது. ஸோ நீங்கள் நான் அம்புகுடி அங்கே போட்டிருக்க பார்த்தீங்க சிம்பிள், அதுக்கு லாஸ்ட்டில் என்ன படிக்கிறேன்,
client money is available for withdrawal from his account at any time. ஸோ எப்போனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுமாதிரி வித்ட்ரா இவங்க கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் தான் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பில்டிங்ஸும் கிடையாது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோடய ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் கூகுள் மேப்பினுடைய, பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க 2 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆனதும் ஃபஸ்ட்டு அட்டோன்மனி லிமிடெட், அப்புறம் ஏடிபி வேர்ல்டு லிமிடெட். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் 11358338. ஸோ அந்த ஐடி மூலயமா நம்ம ஒரு சைட் இருக்குது. இந்த சைட்டு மேலே WCK2 companieshouse.gov.uc. ஸோ அதில் போயிட்டு கம்பெனி நம்பர், ஸோ அவங்க கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு இங்கே சர்ச்சுன்னு பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் சர்ச்சு கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸோட அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 71 to 75 ஷெல்டன் ஸ்ட்ரீட், கன்வென்ட் கார்டன், லண்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கூகுள் மேப்பில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேப்பில் ஷோ ஆகும். அங்கே லெஃப்ட் ஹேண்ட் கார்டு அம்புக்குறி போட்டிருக்கேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் வியூ தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே, இது ஃப்ரண்ட் வியூவை கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ கம்சேம் பேக்கில் இப்போ பார்க்கலாம். இப்போ அதே நான் வந்துட்டு அதை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, நீங்கள் மேப்பில் இப்படி ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் பண்ணி பாருங்கள், தெரியும் அது. ஸோ ரொட்டேட் பண்ண உடனே ஏதோ ஒரு கம்பெனி ஏதோ ஒரு பில்டிங் தான் ஷோ ஆகுதோ வச்சு இங்கே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் பேங்க்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகவே கிடையாது. இது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் லோன் பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம் வாங்க. நீங்கள் அவங்க சைட்லேயே கூட நியூஸ் அண்ட் அப்டேட்னு இருக்கும். அதோட லாஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்டேட்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு ஏடிபி வேர்ல்ட் லிமிடெட் ஐடி நம்பர் ஸோ. ஸோ இப்போ இந்த ஐடி வந்து செக் பண்ணி பார்ப்போம் இதில் என்ன அட்ரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சேம் அந்த ஐடி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த gov.uk வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். பேஸ்ட் பண்ணி சர்ச் நீங்கள் கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி இப்போ இவங்க நியூ அட்ரஸ் இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க ஏடிபி வேர்ல்ட் லிமிடெட் 122 ஸோ இதை ரோடு சொல்கிறாங்க, லண்டன். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கூகுள் மேப்பில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். கூகுள் மேப்பில் பேஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ 122 ஸோ ரோடு இருக்குது. ஸோ அதோடய ஃப்ரண்ட் வியூவோடு வச்சுக்கேன். இதனுடைய பேக்கும் நான் வந்து அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ண என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன். ஸோ அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி வேர்ல்டு லிமிட்டட்னு எந்த ஒரு போர்டும் கிடையாது, பில்டிங்கில் பேரும் கிடையாது. ஒரு பேங்க்னால் நீங்கள் பார்க்கலாம், நம்ம SBI பேங்க்கும் மேலே எப்படி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டவுட்டாக இருக்கலாம், ஈக்குவல் அந்த மாதிரிலாம் போடுவாங்களும் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், SBI யூகேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் மேப்லேயே சர்ச் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, லண்டன் ஸோ அட்ரஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்தமாரி ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ ரொட்டேட் பண்ணவுடனே என்னுடைய ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ 17 கிங் ஸ்ட்ரீட். ஸோ அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம் 17 கிங் ஸ்ட்ரீட். ஓகேங்களா. நான் ஜூம் பண்ண பாருங்கள் SBI UK வந்தாச்சுங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏடிபி பேங்க்கு ஷோ வரணும். ஸோ அந்த ஆர்ட் பேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரியுது, அங்கே ஏடிபி ஆர்ட் பேங்க் அப்படின்னு எந்த ஒரு பேங்க்கினுடைய பில்டிங் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். அவங்களுக்கு ஃபிசிக்கலாக அங்கே எந்த ஒரு பில்டிங்கும் கிடையாது, அதான் உண்மை. இப்போ வாங்க செகண்ட் பாயிண்ட்டு போகலாம். ஓகே, பில்டிங்கே இல்லைங்க. ஸோ பில்டிங் உள்ளே இருக்கார்,
ஸோ வெப்சைட் கம்சேகம் அவங்க வெப்சைட்டுடைய அட்ரஸ்னாச்சு அந்த ஐபி அட்ரஸ், ஸோ கம்சேகம் டொமைன் நேம்னாச்சு யூகே இருக்கணும் இல்லைங்களா, லண்டன் இருக்கீங்களா, வாங்க அதையும் நான் என்ன பண்ணேன் செக் பண்ணேன். ஸோ நீங்கள் நார்மலாக செக் பண்ணலாம், ஐபி அட்ரஸ் லொக்கேஷன் போட்டால் கூட நீங்கள் கூகுளில் போட்டால் கூட உங்களுக்கு வந்துடும். மை ஐபி அட்ரஸ் லொக்கேஷன் போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சோடனே நீங்கள் அந்த ஐபி லொக்கேஷன் ஃபைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே என்ன பண்ணுங்கள், ஆர்டம் பேங்க்குடைய வெப்சைட் இருக்குதுன்னா www.artembank.com அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்த பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐபி லுக்கப்னு நீங்கள் சர்ச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் எனக்கு என்ன காமிக்குது பாருங்கள். artembank.com டொமைன் நேம், கண்ட்ரி வந்துன்னா பல்கேரியா, ஸோ சிட்டி வந்து சோஃபியா. இப்போ வாங்க மேப்பில், ஸோ யுனைடெட் கிங்டம் யூகே எங்கே இருக்குது, ஸோ இந்த பல்கேரியா எங்கே இருக்குது பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம், நான் ஷோ பண்ணியிருப்பேன் யுனைடெட் கிங் மேப்பில் எங்கே இருக்குது பாருங்கள், அந்த பல்கேரியா எங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸோ இதுவே வந்து நம்ம எஸ்பிஐ இது போகலாம். இப்போ இந்தியன் ரயில்வே அதே சேம் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டொமைன் நேம் வந்து அடிச்சுட்டு ஸோ எஸ்பிஐ www.sbi.com அது போட்டுட்டு சேம் இந்தியன் ரயில் ரெண்டு இது பார்த்துடலாம் ஒன் டைம், அது எங்கே லொக்கேஷன் காமிக்குதுன்னு சொல்லிட்டு சைட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா www.sbi.com போடுங்க. போட்டுட்டு இங்கே ஐபி லுக்கப்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கரெக்டாக இந்தியா, மகாராஷ்டிரா, மும்பை சேம் அதேமாரி ரயில்வேக்கு போட்டேன். ரயில்வேலும் பாருங்கள் இந்தியா, டெல்லி கரெக்டாக காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டம் பேங்க்கினுடைய டொமைன் நேம் அந்த www.artembank.com அந்த காப்பி பண்ணி இந்த சைட்டில் போட்டோடனே இங்கிலாந்து மீன்ஸ் லண்டன்னு காமிச்சிருக்கணும். ஆனால் அது காமிக்கல, ஏதோ ஒரு கண்ட்ரியை காமிக்குது. ஓகேங்களா, இது பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கம்பெனி, ஆர்டம் பேங்க் ஒரு பேங்க்கு. ஸோ பேங்க்கு கூட கன்ஃபார்ம் இவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு, இவங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் மூலிமா இன்கம் கிடைக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கக்குள்ள எந்த ஒரு பிராண்டட் கம்பெனிக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் இல்லை, அதுக்கான ப்ரூஃபும் இவங்க நம்மளுக்கு கொடுக்கல, அதை பற்றி வெப்சைட்லேயும் எங்கேயும் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ தேர்ட் பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டு தான். ஸோ இவங்களுக்கு கூட எந்த ஒரு மெயின் பார்ட்னர்ஷிப் யாரும் கிடையாது, ஒரு பிராண்டடான கம்பெனி பார்ட்னர்ஷிப் கிடையாது. ஸோ ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் கம்பெனி எதுவும் பார்ட்னர்ஷிப் இல்லாதால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதோடு இல்லாத எந்த இன்கம் ப்ரூஃபும் இவங்க இந்த வெப்சைட்லேயோ வேறு எந்த டாக்குமெண்ட்டும் இவங்க ஷோ பண்ணல. ஸோ ஃபோர்த்து பாயிண்ட்டும் இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டு தான். ஸோ ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வெரிஃபை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சர்டிஃபிகேஷனும் இவங்க அட்டாச் பண்ணல. ஸோ எந்த ஒரு வெரிஃபைடு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எதையும் இவங்க மென்ஷன் பண்ணல, அப்படி ஆகவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின் ரீசனபிள் நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து பாசிட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா 5 பாயிண்டில் 2 வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓகே ரீசனபிள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க, இன்னொன்று வித்ட்ரால் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது, எப்போ வேணும்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 2 பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, பாக்கி எதுவும் வச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க இன்சூரன்ஸ் கட்டுறாங்கன்னு சொல்லதை வச்சியோ இல்லை லோன் மூலியமாக ஏர்ன் பண்ணுறாங்க அதை வச்சுட்டோ நீங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 5 out of 5. டோட்டல் நெகட்டிவ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 out of 10. இந்த 10 பாயிண்டில் 7 வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நெகட்டிவ், 2 பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இவங்களுடைய ஆர்டம் பேங்க் வந்து என்னைக்கா இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ஃபெயிலியர் தான். இவங்களால சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஓகேங்களா, இது 2 years போகலாம், 3 years போகலாம், ஆனால் லைஃப் லாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ நீங்கள் இதில் ரிஸ்க் எடுக்கலான்னு என்னென்னா இப்போ 100 ரூபா நீங்கள் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க அதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா
அதில் நீங்கள் ₹2 வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ₹2 போனால் கூட உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுங்க. இந்த பர்சன்டேஜ் ரிஸ்க் ஒன்றா நீங்கள் எடுங்க. அதான் என் தரப்பில் சஜஷன். ஸோ நானும் அதேமாதிரி தான், உங்களை மாரி நானும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். வித்ட்ரா பண்ணிவிட்டு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய இன்வெஸ்ட் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணிவிட்டு அதில் வர ப்ராஃபிட்டை நான் அதிலே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க 1 இயர் 2 இயர் கொடுத்தா கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் மடங்கு கூட போகும். மெயின் சஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ அதில் வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் நிறைய பைசா நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா ஸோ வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு உங்களால் வெயிட்டேஜ் தாங்க முடியும்னா அந்த அமௌண்ட்டு மட்டும் ரன் ஆகட்டும். அதில் வர ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ அவங்க லாங் லைஃப் கொடுத்தாச்சுன்னா நல்ல உங்களுக்கு அது மூலிமா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அவங்களுக்கும் இதை பற்றி அப்போ தான் தெரிய வரும் இதனுடைய ரிஸ்க் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்சேஜ், ஸோ அது எப்படி சிஸ்டம் அதனுடைய ரிவ்யூ பார்ப்போம். அதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதுமாரி வேறு எதனா பற்றி உங்களுக்கு வேணுங்களா, டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நான் இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு சில செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. அதே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஞாபகமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching this video.